வணக்கங்க. ஹாரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து T20 நடந்தது பார்த்தீங்களா? சீரிஸ் அத பத்தி பார்க்கலாம். நேத்து தான் முடிஞ்சது. இதுல வந்து நம்ம வின் பண்ணிட்டோங்க. வின் பண்ணி 4-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஜெயிச்சிட்டோம். ஸோ ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம். இல்ல 4த் மேட்ச்ல வந்து நம்ம 4த் மேட்ச் அத பத்தி பேசல. 4த் மேட்ச்ல வந்து நம்ம தோத்துட்டோம் அவங்ககிட்ட. எப்படின்னா ரொம்ப கம்மி ஸ்கோர் தான் எடுத்தாங்க. 215 தான் எடுத்தாங்க அவங்க. அத வந்து நம்மளால எடுக்க முடியல. 165ன்னு நெனைக்கிறேன். அவ்வளோ எடுத்து அவங்க ஒரு 50 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ அதுல வந்து இஷான் கிஷன் அன்னைக்கு இல்ல. அப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் சரியா விளையாடல. அன்னைக்கு யாருமே சரியா விளையாடல. இஷான் கிஷன் இல்ல. அப்புறம் இவரு ரிங்கு சிங் ஒரு 39 எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இம் ஹர்திக்கும் சரியா விளையாடல. ஸ்கை யாருமே சரியா விளையாடல. அபிஷேக் சர்மா யாருமே நல்லா விளையாடல. அதுக்கப்புறம் வந்து இவரு தான் துபே தான் வந்து 65 எடுத்திருந்தாரு. ஸோ அவருக்கு வரைக்கும் எடுப்பாரோ அப்படிங்கிற மாரி இருந்தது. அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதனால நம்ம அந்த மேட்ச வந்து லூஸ் பண்ணிட்டோம். பண்ணி 50 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஃபைனல் வந்து நடந்தது. இது வந்து திருவனந்தபுரத்துல நடந்ததுங்க. ஸோ திருவனந்தபுரம் அப்படிங்கிறனால கண்டிப்பா சஞ்சு சாம்சன் இருப்பேன். ஏன்னா அவர் வந்து கேரளா. அதனால வந்து அவர கண்டிப்பா வந்து ஏன்னா 4 மேட்ச் சரியாவே விளையாடல அவரு. அதனால வந்து இதுல வந்து எடுத்துருவாங்களோன்னு பார்க்கப்ப, இல்ல ஒரு லோக்கல் பாய். அந்த கேரளாவை சேர்ந்தவரு. அதனால வந்து அவர் கண்டிப்பா இருக்கணும்னு அவர வச்சிருந்தாங்க. ஸோ மேட்ச் ஆரம்பிச்சது. நம்ம வந்து டாஸ் ஜெயிச்சு, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போ டாஸ் ஜெயிச்சா நம்ம அவங்கள தான் ஆப்போசிட்ட தான் பேட் பண்ண சொல்லுவோம். இன்னைக்கு வந்து டாஸ் ஜெயிச்சு நம்மளே ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ண வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூசுவல் வந்து சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க. இது சஞ்சு சாம்சன் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. ஏன்னா அவர் வராருன்னு சொல்லிட்டு கேரளா இத்தனை மேட்ச் அவர் கிட்ட 50+ மேட்ச் T20 விளையாண்டுருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து கேரளால அவங்க லோக்கல் பாய்ங்கனால அந்த அவங்க கேரளால எங்கேயுமே விளையாண்டதே கிடையாது T20. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் விளையாடுறாரு. ஸோ அதனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால ரொம்ப ஃபுட்பால் தான் ரொம்ப ஃபேமஸ். கிரிக்கெட்லேருந்து பெருசா யாரும் வரமாட்டாங்க அங்க. ஸ்ரீசந்த் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் பெருசா வரல. அதனால வந்து ஒரு ஃபேமஸா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் விளையாடுறதுல சொல்றேன். அதனால வந்து ரொம்ப அவர் வராருன்னு பெரிய கட் அவுட்லாம் வச்சு அவரு அந்த டிக்கெட்லாம் அப்படியே சோல்ட் அவுட் ஆச்சு. அன்னைக்கு கவுண்டர்லயே. அப்படி வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ஜனங்கள்லாம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி என்ன நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற அவ்வளோ எதிர்பார்ப்பா நல்லா விளையாடுவாருங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவரு சாம்சனும், அபிஷேக்கும் போனாங்க. இவரு கூட ஏர்போர்ட்ல கூட ஸ்கை வந்துட்டு, "சேட்டனுக்கு வழி விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அவரு அந்த ஊர் பையங்கிறனால ரொம்ப வரவேத்து அப்படிலாம் ரொம்ப கிண்டலா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க காமெடியா. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும், சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. இதுல வந்து சஞ்சு சாம்சன் 4 அடிச்சாரு. ஆஹா நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா 6 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட். திருப்பியும் 5 மேட்சும் சொதப்பிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு மாரி அப்படியே நிசப்தமா ஆயிடுச்சு. அவரு அவுட் ஆயிட்டாரு விளையாடலன்னா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு. நம்ம ஊர் பையன் அவுட் ஆயிட்டானா விளையாடலையே. விளையாடுறத பார்க்கலான்னு வந்தோமே சொல்லி ரொம்ப ஏமாற்றம். அபிஷேக் சர்மா சூப்பரா விளையாண்டாரு. விளையாண்டு 30 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் இஷான் கிஷன் இருந்தார். இஷான் கிஷன், ஸ்கையும் விளையாண்டாங்க. அவ்வளவு பயங்கரங்க. அவ்வளோ 23 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க நேத்து. பயங்கர அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. அவரு எப்படின்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக போறாங்களோ, அது மாரி அவங்க பயங்கர அதிரடியா விளையாட போறாங்க தான். அதே மாரி நேத்தும் பயங்கரம். எப்படின்னா, இஷான் கிஷன் 103 ரன்னுங்க 43 பால்ல. அதுல வந்து 6 4 10 6. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 239.5. அவ்ளோ பயங்கரமா விளையாண்டுருக்கிறாருங்க. விளையாண்டு அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. ஸ்கையும் வந்து 30 பால்ல வந்து 63 எடுத்துருக்கிறாரு. அவரும் வந்து 4 4 6 6 210 வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹார்திக் 42 ரன்ஸ் 17 பால்ஸ்ல 1 4 4 6 அடிச்சு 247 அவர் ஸ்ட்ரைக் ரேட். அவ்வளோ சூப்பரா விளையாண்டு 271 எடுத்திருக்காங்க ஃபார் 5. அப்ப வந்து 272 அப்படிங்கிற டார்கெட்டோட நியூசிலாந்து விளையாட வந்தாங்க. அதுல வந்து சைஃபர்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஃபின் ஆலன சேர்த்திருந்தாங்க நேத்து. ஸோ அவரும் ரச்சின் ரவீந்திரா விளையாண்டாங்க. அடுத்தது ஃபின் ஆலன் அவ்வளோ சூப்பரா பயங்கரமா அவர் இருக்கிற வரைக்கும் வின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கும்போது அப்படி நல்லா பக்கமும் அடிச்சு அதுவும் மெயினா வந்து டார்கெட் வந்து அர்ஷதீப் சிங் தான் டார்கெட் பண்ணாருங்க. அவங்க பால்ல தான் ஒரு ஓவர்ல வந்து 17 ரன், அடுத்த ஓவர்ல 23 ரன் ரெண்டையும் போட்டு ஒரு 40 ரன் எடுத்துட்டாரு அவருலே. ஸோ சூப்பரா விளையாண்டு பார்த்தீங்கன்னா 38 பால்ல 80 ரன்ஸ் எடுத்து 8 4 6 6 அப்படின்னு சூப்பரா விளையாண்டு அப்புறம் ஒரு வழியா வந்து அக்ஷர் பட்டேல் தான் அவுட் பண்ணிட்டாரு. அவர் போனப்போ தான் அப்பாடா நிம்மதியா இருந்தது. அப்படி ஒரு சொல்ற பட்டைய கிளப்பிட்டு வின் பண்ற மாரி நெனச்சுட்டோம். இவர் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆபத்து. அவுட்டே பண்ண முடியல. பவுலர்ஸ்லாம் அவ்வளோ சோர்ந்து போயிட்டாங்க. அவுட் ஆக்கவே முடியவே இல்ல. அவ்வளோ சூப்பரா விளையாண்டாரு. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா 30. சொதி விளையாண்டாரு. ஐயன் சொதி வந்து 37. அப்புறம் டேரி மிச்சல் 26. மத்த யாரும் பெருசா விளையாடல. சாட்டன் கூட 0ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ 225 தான் எடுத்தாங்க. எடுத்து அவங்க வந்து 225 ஃபார் ஆல் அவுட்டுங்க அவங்க. ஸோ நம்ம வந்து 46 ரன்னா 46 48 அந்த 2 டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். 4-1 சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து சூரியகுமார் யாதவ், பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இஷான் கிஷன். ஸோ அந்த மேட்ச்ச பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சஞ்சு சாம்சன். இவருக்கு வந்து முதல்ல வந்து நெறைய விளையாண்டாரு. ஓப்பனிங் வந்தாரு, விளையாண்டாரு. நெறைய அவருக்கு வாய்ப்பே குடுக்கல. போன வேர்ல்டு கப்ல கூட வந்து அவர் பெஞ்ச்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர்லாம் விக்கெட் கீப்பரா வந்து இவர் தான் இருந்தாரு. ரிஷப் பண்ட் தான் இருந்தாரு. இவர் விளையாடவே இல்ல. டீம்ல 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ல இருந்தாரு. ஆனா விளையாடல. ஸோ அதுக்கப்புறம் நெறைய சேர்க்கல நெறைய குரல் குடுத்தாங்க. அவங்க ஊர் கேரளால வந்து நெறைய வந்து எதிர்ப்புகள் வந்தது. நெறைய பேர் வந்து எல்லாம் வந்து அதாவது நெறைய கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து சஞ்சு சாம்சன் ஏன் குடுக்கல ரொம்ப இதா வந்து. ஸோ அதனால இப்போ வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து T20ல வந்து அவருக்கு சான்ஸ் கிடைச்சு. பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயும் அவர் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதில வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அத 1 மேட்ச் 2 மேட்ச் தவற விட்டு அடுத்தாப்புல வந்து பிடிப்பாருன்னு பார்த்தா, ஓப்பனிங் வந்து பயங்கரமா சொதப்பி 5 மேட்ச்லயும் மொத்தம் 46 ரன் தாங்க எடுத்திருக்காரு. இப்ப இது மாரிலாம் இன்னும் சான்ஸ் குடுப்பாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 90% அவர் சான்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஆனா டீம்ல ஸ்குவாட்ல அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க இருக்கிறாரு. ஆனா, அங்க வந்து கண்டிப்பா டீம்ல விட மாட்டாரு. யாருக்காவது இன்ஜுரி விளையாடலன்னு தான் சேர்ப்பாங்க. இவ்ளோ ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறப்ப, அத வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா விளையாண்டுருக்கணும் அவரு. அது வந்து எந்த காரணமும் சொல்ல முடியாது அதுக்கு. ஸோ அவர் மேல பயங்கர மிஸ்டேக். அதனால வந்து அவரு கண்டிப்பா வாய்ப்பு ஏன்னா திலக் வர்மா வேற இன்ஜுரியிலேருந்து வந்து இப்ப பெங்களூர்ல வந்து கிரிக்கெட் அகாடமில வந்து நெட் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்ப அவரு கண்டிப்பா டீமுக்கு வந்துருவாரு. வந்ததுனால இப்ப இவருக்கு வந்து இடம் கிடைக்கும். ஏன்னா இஷான் கிஷன் வந்து சூப்பரா விளையாண்டுட்டாரு. இந்த சீரிஸே நல்லா விளையாண்டுருக்காரு அவரு அதிரடியா. அப்படிங்கிறப்ப இவரு கண்டிப்பா வந்து இவருக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா டீம்ல மட்டும் இருப்பாரு. அங்க ஏதாவது யாருக்காவது இல்ல விளையாட முடியலன்னா, அப்ப வேணா சேர்க்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப டவுட். ஸோ அவருக்கு வாய்ப்பு வந்து அவரே கெடுத்துக்கிட்டாரு. இதுல வேற நம்ம சிஎஸ்கே வேற அவர வாங்கி வச்சிருக்கோம். எப்படி விளையாடுவாருன்னு தெரியல. 5 மேட்சும் சொதப்புனா 1 விளையாண்டா கூட பரவால்ல. 5மே சொதப்பி மொத்தமே 46 ரன் தான் எடுத்திருக்காரு. ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் அது. பும்ரா பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் போடுறது கிடையாது. ஹர்திக், அர்ஷதீப் இல்ல ஹர்ஷித் ராணா, அ ஹர்திக் இப்படி தான் போடுறாங்க. இவரு மிடில்ல தான் வராரு. அது ஓப்பனிங் போடுறனால விக்கெட் அதனால ஓப்பனிங் போட்டா விக்கெட் எடுக்கல. இப்போ வந்து வர வர ரன்னு நெறைய குடுக்குறாரு. பெருசா விக்கெட் எடுக்கல. அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் நம்மளுக்கு. ஸோ பூம்ரா வந்து எப்படிப்பட்ட வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ன்னு தெரியும். ஆனா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரன் எல்லாம் ரொம்ப சிக்கனமா குடுப்பாரு அவரு. அப்படிங்கிறப்ப அவர் ரன் எக்கச்சக்கமா போது. அதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விக்கெட்டும் அவ்வளவா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது ஒரு பெரிய இது. அது எப்படி சரி பண்ணணும்? அது ஒரு மைனஸ் நம்மளுக்கு. அடுத்தது ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப சஞ்சு சாம்சன் இல்லைன்னா, இஷான் கிஷன் நம்பர் 3ல வந்துட்டு இருந்தாரு. ஸோ திலக் வர்மா வந்துட்டாருன்னா, அவர் எந்த இடத்துல விளையாடுவாரு? ஓப்பனிங் யார் வருவா? இல்ல இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் வருவாரா? அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். யார் அனுப்புவாங்கன்னு தெரியல. அது ஒரு விஷயம். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ரெக்கார்ட் நடந்திருக்குது. என்னென்னன்னு பார்க்கலாம். அதுல வந்து T20ல வந்து அத நான் 4 டைம்ஸ் வந்து ஸ்கோர் வந்து 250க்கு அதிகமா எடுத்தது நம்ம தான் வேர்ல்ட்ல நம்ம தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். வேற யாருமே எடுக்கல. நம்ம வந்து பங்களாதேஷ் கிட்ட, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் ஸ்ரீலங்கா, இப்ப நியூசிலாந்து 4 டீம் கிட்டயும் வந்து 250க்கு அதிகமா எடுத்திருக்கோம். வேற எந்த டீமும் விளையாடல. எடுத்தது கிடையாது. இது வந்து பெரிய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இது. அதே மாரி நியூசிலாந்துக்கு எதிர்த்தாப்புல நியூசிலாந்து அகைன்ஸ்ட் நியூசிலாந்துல வந்து அது அடிக்கப்பட்ட அதிகமான ஸ்கோர் இதுதான். 271 தான். இதுக்கு முன்னாடி இந்த 2080ல வந்து ஆஸ்திரேலியா வந்து 245 எடுத்தது. அது அதிகமான ஸ்கோரா இருந்து, இப்ப நம்ம எடுத்தது வந்து அது ஒரு ரெக்கார்டு. அது மாரி இந்த வேர்ல்டு கப் 2024 T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம், இவங்க வந்து சூரியகுமார் யாதவர கேப்டனா போட்டாங்க. ஸோ பர்மனன்ட் சில இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு டெம்பரவரியா கேப்டனா இருந்திருக்காரு. ஆனா பெர்மனன்ட்டா வந்து இதுக்கப்புறம் தான் கேப்டனா போட்டாங்க T20ல. ஸோ அவரு கேப்டனா ஆனதுலேருந்து இதுவரைக்கும் ஒரு சீரிஸ் கூட தோக்கவே இல்ல. அது ஒரு பெரிய ரெக்கார்டுங்க. எப்படின்னா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மறுபடியும் ஒரு தடவ சவுத் ஆஃப்ரிக்கா கூட, அப்புறம் இங்கிலாந்து, ஏசியா கப்பு, அப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியா கூட, நியூசிலாந்து கூட. இது கூட எல்லாமே சீரிஸ் வந்து ஒரு தடவ மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட டை ஆயிடுச்சு. மத்தபடி எதுவுமே சீரியஸ் அவர் தோக்கவே இல்ல. ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு கேப்டன். அது சாதனை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது T20 வேர்ல்டு கப். ஸோ அதுவே கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வரிசையா சீரிஸ் தோக்காம இருந்தனால இதையும் வின் பண்ணுவாங்களோ? அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கு. அது ஒண்ணு. அர்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு 2 ஓவர்ல 40 ரன்னு குடுத்தாரு. குடுத்துட்டு என்னடா இப்படி ஒரு பவுலர் இப்படி போடுறாருன்னா, செகண்ட் ஸ்பெல் வருவார் பார்த்தீங்களா? அப்ப வந்து பாக்கி 2 ஓவர் போட்டு அவ்ளோ சூப்பரா போட்டிருக்காருங்க. 11 ரன் தான் குடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. டோட்டலா 5 விக்கெட் பாருங்க. அப்ப ஒரு மாதிரி இருந்திருக்கிறாரு. அவ்ளோ ரன் குடுத்து 1 விக்கெட் தான் எடுத்தார் 2 ஓவர்ல. அடுத்த 2 ஓவர் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இவரு வந்து 11 ரன்னு குடுத்து 4 விக்கெட் எடுத்து டோட்டலா வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எப்படி அப்படியே மாறிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு சாதனை இங்க. அடுத்தது வந்து
3000 ரன்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். எவ்வளோன்னா 1822 பால்ஸ். இந்த பால்ஸில் வந்து அவர் 3000 ரன்னை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். எப்படின்னா இவர் தான் வந்து கம்மி பாலில் வந்து 3000 ரன்ஸ் வந்து தாண்டி இருக்கிறாரு. மற்றவங்களாம் யாருன்னா இதுக்கப்புறம் வந்து பட்லர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து 2068 பால்ஸு, ஃபின்ச் வந்து 2077 பால்ஸு, வார்னர் 2113 பால்ஸ். இது மாதிரி நிறைய பால்ஸை தான் 3000 ரன் வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க T20ல. இவர் தான் வந்து கம்மியான பால்ஸை வந்து 3000 தாண்டி இருக்கிறாரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோலி வந்து 2149, கோலி வந்து 2169. இத்தனை பாலில் தான் 3000 ரன்னை கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். அதே மாதிரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சது. இப்போ இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 23 6 அடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ டோட்டலாக T20ல வந்து அதிகமான 6 அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் 69 6 அடிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 64 தான் அடிச்சிருக்கு. அதாவது வந்து இந்த 5 மேட்சையும் சேர்த்து இந்த டோட்டலான இந்த 5 மேட்ச் ஒரு சீரீஸில் அதிகமான 6 அடிச்சது சொல்கிறேன். இப்போ அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச் 5வது மேட்ச்சில் 23 6. ஸோ 5 மேட்சையும் சேர்த்து மொத்தம் வந்து 69 6 அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இங்கிலாந்து வந்து 64 6 வந்து வெஸ்ட் இண்டீஸோட சீரீஸ் விளையாடுறப்ப 64 அடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் 64 வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக வந்து சீரீஸில் 64 அடிச்சிருக்கு. ஸோ நம்ம தான் வந்து ஒரு சீரீஸில் 69 6 அடிச்சு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இந்த சீரீஸில் வந்து கிரியேட் ஆகிருக்கு, நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இஷான் கிஷன். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் செஞ்சுரி போடுறதை பற்றி. அவர் சொல்கிறார் எனக்கு செஞ்சுரி போடுறது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் செஞ்சுரி கிட்ட ஒரு 97 அப்படிலாம் வரப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சிங்கிள் எடுப்பாங்க, அவுட் ஆகக்கூடாது, செஞ்சுரி போடணுங்க மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து இந்த செஞ்சுரி போடணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா செஞ்சுரி போடுறதுக்காக நான் வந்து ரொம்ப சிங்கிள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ ஆட்டோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும், அந்த மொமெண்டம் குறைஞ்சிரும். 6 அடித்து இப்படியே விளையாண்டுட்டே சமயத்தில் கம்மி பண்ணிட்டோம்னா அப்புறம் ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அது என்னுடைய எண்ணமே கிடையாது. அது அடுத்தது வந்து நான் ஃபஸ்ட்டு வரப்போ பால் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடிக்கிறதுக்கு. அப்போ அபிஷேக் சர்மாவை பார்த்தா அவர் ரொம்ப பயங்கரமாக 6 4லாம் அடித்தார். அதை பார்த்தோன்னே நம்ம அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அது அவர் பார்த்தோன்னே நம்ம வந்து இது மாதிரி தான் நம்மளும் விளையாடணும்னு சொல்லி நான் அது மாதிரி அடிக்க ஆரம்பித்தேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு இது வந்து பெரிய சாதனை கிடையாது, எனக்கு வேர்ல்டு கப்பில் வந்து நல்லா இதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதுதான் என்னுடைய வந்து ஒரே ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்ச்சு. வேர்ல்டு கப் பக்கத்தில் வரப்போ இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வேர்ல்டு கப்லேயே சூரியகுமார் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ராசியான கேப்டனோ எப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி சீரியஸ் தோக்காத மாதிரி இதுலேயும் வந்து வேர்ல்டு கப்லேயும் எதுவுமே தோக்காமல் அழகாக வின் பண்ணி நம்ம கப்பு ஜெயிச்சு நம்ம அதை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு நியூஸ் என்னென்னா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் விளையாட மாட்டேன்னு சொல்லி பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதை விட்டு ஸ்காட்லாந்து விளையாடுதுன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் டீமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் விளையாடுறோம். ஆனால் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் மேட்ச்சில் விளையாட மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஐசிசி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. அது இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற மேட்ச் ஒன்று இருக்குது, அதில் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப வந்து நல்லா வந்து ஸ்பான்சர்ஸு மற்றபடி வந்து அந்த மேட்ச்சில் வர ரஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருமானம் நிறைய தான் வரும். ஆனால் இப்போ இவங்க விளையாட மாட்டேன்னு சொன்னாலும் அப்படியே அது குறைஞ்சிரும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்தது இப்போ சப்போஸ் வந்து விளையாடலைன்னா பாயிண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க விளையாடினாலும் அந்த பாயிண்ட் இந்தியாவுக்கு வந்துடும். இவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இப்போ வந்து 7th வந்து ஆரம்பிக்க போகுது மேட்ச் வேர்ல்டு கப்பு. இந்தியாவிலேயும் ஸ்ரீலங்காலேயும் நடக்க போகுது. ஸோ அது மொத்தம் வந்து 20 கண்ட்ரீஸ் வந்து விளையாடுறாங்க. அதை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரித்து ஆரம்பிக்க போகுது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது ஆரம்பித்தோன்னா அந்த வேர்ல்டுக்கு எப்படி விளையாடுறாங்க என்ன சொல்லி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.